ஹலோ லவ்லி பீப்புள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் சில டிஐஒய் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி இன்டர்நெட்டில் நிறைய கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. வெரி ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தான் ஒர்க் ஆகும், நிறைய ப்ராடக்ட்ஸ் வேலை செய்யாது. இன்னைக்கு நான் காட்ட போகிற டிஐஒய் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் பர்சனலாக எவ்ரிடே யூஸ் பண்ணுற கிளீனிங் ப்ராடக்ட்ஸு. இதை எப்படி பண்ணுறது, எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ப்ளஸ் நீங்கள் இந்த டிஐஒய் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆல் பர்பஸ் கிளீனர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு க்ளீனான ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க ஏதாவது டிஷ் வாஷிங் லிக்விட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு மெஷரிங் ஸ்பூன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டிஷ் வாஷிங் லிக்விட் சோப் எடுத்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிடலாம். அடுத்தது நமக்கு தேவையான பொருள் இந்த ரப்பிங் ஆல்கஹால். இது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ராடக்ட். ஸோ எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரப்பிங் ஆல்கஹால் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் கிளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே நம்ம இப்போ ஊற்றிடலாம். நம்ம இந்த 2 லிக்விடும் சேர்த்ததுக்கப்புறம் ரெகுலர் டேப் வாட்டர் அது ஒரு 1/2 பாட்டில் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ண வேணாம். ஏன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா இதில் நிறைய பபிள்ஸ் வரும், அது வெளியில எல்லாம் சிந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் 1/2 மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இதோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்குங்க. ஸோ இந்த 2 லிக்விடு தண்ணி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு ஸ்ப்ரே மாதிரி ரெடி ஆகிடும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் உங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணலாம். நம்ம பாத்திரம் ஏதாவது அடிப்பிடிச்சிருந்தா அதில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். என்னோட கவுண்டர் டாப் ஒயிட் கவுண்டர் டாப். ஸோ நான் டெய்லி குக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஆயிலு இல்லை ஏதாவது ஸ்டெயின் இருந்ததுன்னா இதை போட்டுட்டு குயிக்காக ஒரு 1 மினிட் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு தொடச்சிட்டோன்னா நல்ல ஸ்டெயின் எல்லாம் ரிமூவ் ஆகி பளிச்சுன்னு ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்டவ்வோட கிரிட்டில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமும் இதில் சூப்பராக க்ளீன் பண்ணலாம். இதை எடுத்து சிங்கில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய இந்த ஸ்ப்ரே நல்லா நிறைய போட்டுட்டேன்னா அது ஒரு 5 மினிட்ஸ் நான் ஊற வச்சுடுவேன். ஊற வச்சதுக்கப்புறம் ஈஸியாக இந்த ஸ்டெயின் எல்லாம் இதுல ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு டூல் வச்சிருக்கேன்னா ஒரு ஷார்ப் டூல். இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க மேபி ரேசர் பிளேட் கூட யூஸ் பண்ணலாம். அதை 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏதாவது ஃபுட் ஸ்கிராப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி கொஞ்சம் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் கிளாத் வச்சு அப்படியே கொஞ்சம் வைப் பண்ணி எடுத்துட்டேன்னா ஈஸியாக ரொம்ப சிரமமே படாமல் நம்ம எல்லா டர்ட்டையும் எடுத்துடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ டர்ட் ஈஸியாக இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்ளைன்சஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிஐஒய் கிளீனர் ரெடி பண்ண போகிறோம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது பண்ணுறதுக்கு நமக்கு வினிகர் வேணும். வினிகர் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வாட்டரும் எடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாததால் ஆல்ரெடி இந்த கிளீனர் பண்ணி வச்சுருக்க பாட்டிலே நான் ஒரு 1/4 கப் வினிகர் ஊற்றுறேன். அதே மெஷரிங் கப்பில் ஈக்குவல் 1/4 கப் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரே ஒரு ட்ராப் டிஷ் லிக்விட் சோப் மட்டும் போட்டுட்டு நல்லா குலுக்கிட்டு இது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்ளைன்சஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்ளைன்சஸ் மட்டும் இல்லாமல் சிங்க்கு அப்புறம் சிங்க் ஃபாசெட்டு இந்த மாதிரி எது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தாலும் அதில் நீங்கள் இந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இது க்ளீன் ஆகும். இந்த ஸ்ட்ரீக் லைன்ஸ் வரும் இல்லையா, அப்ளைன்ஸ்லாம் துடைக்கும் போது அந்த லைன்ஸ் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸே பார்க்குற அளவுக்கு இது பல ஆக்கிடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருள். அதனால கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம ஒரு சூப்பரான கிளாஸ் கிளீனர் தான் ரெடி பண்ண போறோம். இதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் கிளீனரோட மெஷர்மெண்ட் என்னன்னா 3 மடங்கு நம்ம ரப்பிங் ஆல்கஹால் எடுத்தோம்னா 1 மடங்கு தண்ணி எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 3/4 கப்பில் ரப்பிங் ஆல்கஹால் எடுத்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே ஊற்றிட்டேன். அதே மாதிரி 1/4 கப்பு 1 மடங்கு தண்ணி எடுத்து அதே ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டேன்.
ப்ளஸ் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் சோப்பு, லிக்விட் சோப் வந்து ஊற்றிட்டேன். 3 லிக்விடையும் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் கிளீனர் வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற கிளாஸ் கிளீனரை விட சூப்பராக ரொம்ப கிளியராக கிளாஸ் எல்லாம் துடைக்கும். நான் வந்து கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை விடவே வந்து இது வந்து ரொம்ப கிளாஸ் வந்து கிளியராக ஒரு டஸ்ட்டு கூட இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துரும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம கிச்சன் டவல், அப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுற க்ளீனிங் கிளாத் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் எடுத்திருக்கேன். பயப்பட வேணாம், இது சேஃப் தான். நீங்கள் வந்து இது கண்டிப்பாக வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் போட்டு அதுக்கப்புறம் அந்த பவுலில் வந்து பாதி அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபில் பண்ண வேணாம், ஏன்னா இது வந்து வினிகர் பேக்கிங் சோடா மாதிரி வந்து நல்லா பொங்கி வரும். ஸோ அதனால் ஒரு 3/4 பவுலுக்கு வந்து நான் வந்து தண்ணி ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கிளாத் வந்து நான் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணலையா, அந்த கிளாத்து நல்லாவே அழுக்காக இருக்குது. இது எப்படி வந்து க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வரைக்கும் நான் வந்து இந்த துணியை வந்து இதிலே வந்து சோப் பண்ணி வச்சுருந்தேன். 1/2 hourக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி வந்து எவ்வளோ கிளியராக இருந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். எல்லா டஸ்ட்டுமே வந்து இதிலே வந்தது. இதுக்கப்புறம் வந்து லேசாக கொஞ்சம் இந்த லிக்விட் சோப் போட்டு ஜஸ்ட் வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லோ இல்லை எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெஷ் ஸ்மெல் இருக்கும் இதில். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் வந்து இந்த ஷூஸை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் அந்த ஷூஸோட சோல் பார்ட் மட்டும் க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு குட்டியாக ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனி லிக்விட் டிட்டர்ஜென்ட் சோப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அது ரெண்டுத்தையும் அந்த பவுலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு டூத் ப்ரஷ் வச்சு. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு க்ளீனிங் டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து மெல்லமாக வந்து நல்லா ரப் பண்ணிங்கன்னா இதில் இருக்க டஸ்டெல்லாம் வந்து ரொம்பவே குயிக்காக க்ளீன் ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது. நான் இங்கே க்ளீன் பண்ண ஷூவையும் க்ளீன் பண்ணாத ஷூவையும் சைட் பை சைடு வச்சுருக்கேன். ரைட்டில் இருக்கிறது க்ளீன் பண்ண ஷூ, லெஃப்டில் இருக்கிறது க்ளீன் பண்ணாதது. உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த சோல் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு 1 minute தான் எடுத்தது இது டோட்டலாகவே இந்த ஷூ சோலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அடுத்த டிஐஒய் கிளீனர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ரப்பிங் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இது வந்து ஜஸ்ட் அந்த பாட்டிலே வந்து ஒரு ஸ்ப்ரே நாசில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து எங்கெல்லாம் ஆயில் ஸ்டெயின் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். நான் இங்கே வந்து என்னோட கிச்சன் ரேஞ்ச் ஹூட் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே நாசில் போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 30 seconds வெயிட் பண்ணியிருப்பேன். 30 secondsக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் டவல் வச்சு நான் வந்து வைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஆயில் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்கள் ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்க கிச்சன் கேபினெட்டு. இது வந்து நிறைய ஆயில் பட்டு ரொம்பவே வந்து ஹார்டாக இருந்தது. ஸோ நான் இந்த ஸ்ப்ரே வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாமல் குயிக்காக துடைச்சேன். ஸோ அது வந்து சரியாக வரல. இந்த மாதிரி ஸ்டபனான ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கப்போ நீங்கள் வந்து இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகிறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து இது வந்து ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணுது. அடுத்தது நம்ம மேக்கப் ப்ரஷ் அப்புறம் டூத் ப்ரஷ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கலாம். இது நம்ம அடியெலாம் பட்டா ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த லிக்விட் தான். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கிளாஸில் வந்து நான் வந்து ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மேக்கப் ப்ரஷ் எல்லாம் சோக் பண்ணி கிட்டத்தட்ட 1 hourக்கு நான் வந்து அதை நல்லா சோக் பண்ண விட போகிறேன்.
இது வந்து நீங்கள் டெய்லி மேக்கப் வேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அக்கேஷ்னலாக மேக்கப் போடுறவங்களா இருந்தால் மேபி ஒன்ஸ் இன் அ மந்த் வந்து இது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்கின்னுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து கோல்டு இல்லாட்டி ஃபீவர் வந்தவங்க வந்து டூத் ப்ரஷ்ஷை வந்து இதே சேம் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து சோக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட ஓரல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது சோப் பண்ணதுலேருந்து எடுத்து ஜஸ்ட் மைல்டாக ஒரு சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ரஷ் வந்து புதுசாக வாங்கினப்ப எப்படி இருந்தது அந்த மாதிரி ரொம்ப க்ளீனாக நீட்டாயிரும். அதுக்கப்புறம் இதில் இருந்த வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதையுமே வந்து இது வந்து கில் பண்ணிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது, ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிஐஒய் கிளீனர் இது. நம்ம வீட்டில் இருக்க ஒயிட் பெட்ஷீட் ஆர் ஒயிட் டவல்ஸ் அதெல்லாம் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்காக இருந்தாலும் இது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஜஸ்ட் ஒரு வீக் யூஸ் பண்ணாலே இது வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி கொஞ்சம் எல்லோயிஷ் ஆகிடும். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இந்த ஷீட் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி டர்ட்டி எல்லோவாக இருந்தது. நம்ம பாடியிலேருந்து வர ஸ்வெட்டு அப்புறம் ஆயில் இதெல்லாம் வந்து இந்த டர்ட்டி கலருக்கு காரணம். இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக 2 பொருள் வச்சு நல்லா பிரைட்டாக ஆக்கிறதுக்கு என்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் வந்து உங்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று டிட்டர்ஜென்ட், ரெகுலராக நீங்கள் டிட்டர்ஜென்ட் ஊற்றுற கம்பார்ட்மெண்ட். இதில் வந்து நீங்கள் வந்து எப்போவும் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு வினிகர், இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். அந்த வினிகரை வந்து இந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா டிட்டர்ஜென்ட் பக்கத்தில், அந்த செக்ஷனில் வந்து இந்த வினிகரை வந்து ஊற்றிட்டு நம்ம மெஷினை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் தேவை. பேக்கிங் சோடா வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு செட் ஆஃப் ஷீட் போட போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மெஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ட்ரம் ஏரியாவில் வந்து இந்த பேக்கிங் சோடா வந்து நம்ம வந்து போட்டுடலாம். டாப் லோட் வாஷிங் மிஷின் வச்சுருக்கவங்களும் ட்ரம்முக்குள்ளே பேக்கிங் சோடா போட்டுருங்க. ஆனால் அந்த லிக்விட் வினிகர் வந்து நீங்கள் வந்து ரின்ஸ் பண்ணுறப்ப அந்த ரின்ஸ் சைக்கிளில் வந்து ஊற்றணும். போட்டு மெஷின் ஆன் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மெஷின் ஆன் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ளீனாக பிரைட்டாக இந்த ஒயிட் ஷீட்ஸ் வந்து க்ளீனாகி வந்துடும் உங்களுக்கு. இந்த கிளீனரோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹோம் மெயின்டெனன்ஸ் டிப் அப்புறம் இன்டீரியர் டெக்கரேட்டிங் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள்.